நாள் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறதான ஒரு தலைப்பு, நம்மை அவர் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். எப்படியா பாருங்கள், 94 சங்கீதம் 14 வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், புறக்கணித்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறது தான் நெகிழ விடுதல். நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை, அவரது பூமியில் சுதந்திரமாய் கொண்டிருக்கிற ஒரு ஜனத்தில் நாமும் அங்கமாக இருக்கிறோம். ஹலோ, ஆகவே கைவிடாமலும் இருப்பார். கைவிட மாட்டாராம். அதை என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி நெகிழ விடாமல் இருக்கார், எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 சங்கீதம் 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீமையை விட்டு விலகி நன்மை செய், பாவ சரீரம் இச்சைக்குரிய இந்த மாம்சத்தில் கிரியை செய்கிறத விட்டு ஆவிக்குரியவனாக மாறு, அப்போ தான் நன்மை செய்ய முடியும். அதான் ஆவியின் கனி கொடுக்க முடியும். என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய், கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்பீங்க. அப்போ தான் நெகிழ விட மாட்டார், இன்னும் கைவிடவும் மாட்டார். இதை செய்ய மாட்டேன், மாம்சத்தில் மட்டும்தான் இருப்பேன், ஆவிக்குரியவனாக மாற மாட்டேன்னு சொல்லி இயேசுவை பின்பற்றிக்கிட்டே வந்து நீர் என்னை நெகிழ விடாமல் இருக்கணும், கைவிடக்கூடாதுன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஆகவே தான் இதில் பார்க்குறோம். 37 சங்கீதத்தில் அடுத்த வசனத்தில் 28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். உன்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார்? இவ்வளோ பெரிய கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் தம்முடையவர்களாக இருக்கும்படி ஒரு ஜனத்தை தெரிஞ்சுக்கிட்டாரே. அதில் குறிப்பாக நம்ம அறிந்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. ஏன்? அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நல்லா கவனிங்க, நீ பரிசுத்தவானாக மாறணும், அதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு நான் வர தயாராக இல்லை, என்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை பற்றி பயப்படாதீங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது வேறு, எனக்கு அது வேண்டாம்னு சொன்னால் அது வேறு. அதை ஒதுக்கியாச்சு, நெகிழ விடப்பட்டாச்சு. ஆனால் நான் பரிசுத்தவான் ஆக முடியுமா, நான் ஒரு பலவீனம் தானேன்னு சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை பலவீனத்தில் அழைச்சிருக்காரு. பலமுள்ளவைகளை அல்ல, பலசாலிகளை அல்ல, பலவீனம் உள்ளவர்களே, பரிசுத்தமாய் வாழ முடியாதவர்களெல்லாம் தம்முடையவர்களாக இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறார். இதான் 1 கொரிந்தியர் 1 கடைசி 5 வசனங்கள். அப்படி பரிசுத்தவான்களை என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். பூமியில் பரிசுத்தவான்களை காக்கிறதில்ல. அதனால தான் சொன்னார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை, பூமியில் சுதந்திரித்து கொண்ட அந்த ஜனத்தை கைவிடாமலும் இருப்பார்னு. அதில் 18 வசனத்தை வாசிங்கன்னா, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிறுவயது தொடங்கி தாயின் கருவிலிருந்து உருவாகி வெளிப்பட்ட நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் எத்தனை வயசாச்சோ தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாட்களை, உத்தமர்களின் நாட்களை. அதான் உத்தமமாய் பரிசுத்தத்தை தேடுகிறவர்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்க விரும்புகிறவர்கள் நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம், பரிசுத்தவானுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். பார்த்தீங்களா, அவர் அதை காத்துக்கிடாரு. அதில் தான் நெகிழ விட மாட்டார், அதில் உன்னை கைவிட மாட்டார். மென்மேலும் உன்னை பலப்படுத்திக்கிட்டே வருவார். கிறிஸ்துவானவர் உதவி செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ சொல்ல முடியும். இல்லை, ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். பலவீனமுள்ள ஆவி அல்ல, பலப்படுத்துகிற ஆவி. அவர் வழி நடத்துவார். 1 சாமுவேல் 12:21 விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டதுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனால் வீணானவத்தை பின்பற்றுவோம். அது ஆத்மாவுக்கு பிரயோஜனப்படாது, அது உன்னை ரட்சிக்க மாட்டாது. இன்னும் அதிலே 22 வசனத்தில் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். பார்த்தீங்களா, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானதை சரியாக போஷிக்க அவரால் தான் முடியும். தாய் தகப்பனை கைவிட்டுருவாங்க உன் ஆத்மாவை, உன் ஆவியை, உன் இருதயத்தை, உன் மனதை கைவிட்டுருவாங்கப்பா. சரீர பிரகாரமாகனா காது கேட்க இனிமையாக பேசலாம்,
அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி உள்ளான மனுஷனுக்கு உதவி செய்ய உன் தாயின் தாப்பனாலேயும் முடியாது. ஆகவே தான் இதை சொல்கிறாரு. சரி, ஏசாயா 49:15 சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாரு. சிறியானவள் குழந்தை பெற்றெடுத்தவா, பாலகனை வச்சிருக்கிறா, பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா, நெஞ்சில் அமர்த்தி பால் கொடுக்குறா. இந்த பாலகனுக்கு தாய் தான், தாயை விட்டால் வேறு வழி இல்லை, பால் குடித்து தான் ஜீவிக்கிறோம், வேறு ஆகாரம் திடாகாரம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாலகன், சின்ன பிஞ்சு சிறு பிள்ளை, அவன் பால் உண்ணுகிற பாலகன், அந்த பாலகனை தாய் மறந்துடுவாளாம். எப்போ மறக்கிறா? அவள் சந்தர்ப்பவசமாக பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தை கையில் இருக்கும்போதே கர்ப்பவதி ஆகிட்டா. இப்போ என்ன செய்வா? இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆன உடனே இந்த கர்ப்பத்தின் கனி பாலகனாக பிறக்கும், அதுக்கு பால் ஊட்ட வேண்டியிருக்கும். அதனால் இந்த பாலகனை பால் மறக்கடிக்க பண்ணுகிறாள். இதான் வேதம். கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எந்த பெண்ணும் அப்படி செய்ய மாட்டாள். ஆனால் இப்போ கர்ப்பவதி ஆனதுனால மறக்க ஆரம்பிக்கிறாள். சரி, இருக்கட்டும். அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பார்த்தீங்களா, தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதிலே அடுத்த வசனம், இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார், அப்படியே வணைஞ்சி எடுக்கிறார். குயவன் கையில் இருக்கிற களிமண் போல நம்மளை உருவாக்குறார். இன்னும் சொல்கிறாரு, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு. உன் ஆவி, ஆத்மா, இருதயம், மனது, உன் சரீரத்துக்கும் பாதுகாப்பு அவர் தான். அதை கவனிக்கிறார், அவர் தான் கவனித்து பார்க்குறார். என் முன் இருக்கிறது, அதை ஒருவனும் தீண்ட முடியாது, உடைக்க முடியாது, உள்ளே புகுந்து வர முடியாது. அப்படிப்பட்ட காரியம். எரேமியா 32:38 அவர்கள் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் அவருடைய ஜனங்கள் மாத்திரம் இல்லை, பிதாவுடைய புத்திரர். அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு கால ஜனத்தை விட இப்போ நாமும் அவருடைய புத்திரராக இருக்கிறோம். எரேமியா 32:39 அவர்கள் தங்களுக்கு தாங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை கொடுத்து ஒரே வழியையும் கட்டளையிடுவேன். பார்த்தீங்களா, ஒரே இருதயம் அவருக்கு பயந்திருக்கும்படிக்கு நம்ம கொடுப்பேன்னு சொல்கிறாரு. எரேமியா 32:40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்திலே வைத்து. பார்த்தீங்களா, அதனால தான் அந்த காரியத்தை நிறைவேற்றுறாரு. நம்ம நெகிழ விடாமல் இருக்கிறாரு, கைவிடாமல் இருக்கிறதுக்கு இருதயத்தை புதுப்பிக்கிறாரு. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. நம்ம அவரை விட்டு தூரமாய் போய்விடாமல் இருக்கிறதுக்கு அப்படி இருதயத்தை காத்துக்கொள்கிறாரு. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன. எல்லா ஆடும் இல்லைப்பா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அவருடைய ஆடுகள். நல்லா கவனிங்க, புத்தியுள்ள கன்னிகைகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, என்னை பின் செல்கின்றது. யோவான் 10:28 அது அடுத்த வசனத்தில், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 10:29 பார்த்தீங்கன்னா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலையும் கூடாது. நானும் பிதாவும் இந்த காரியத்தில் ஒன்றாக இருக்கிறோம். இந்த காரியத்தில் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற குமாரன் சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே சிந்தை, அவருடைய சிந்தை, பிதாவின் சிந்தை உள்ளவராய் குமாரன் இங்கே இருக்கிறாரு.
அதனால சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எங்கள் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீ அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும். உன்னை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. சரி, ரோமர் 8:30 பார்த்தீங்கன்னா, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவரை நீதிமான்களை ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பெரிய கிரியைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாருப்பா. இன்னும் சொல்கிறாரு 38-39, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். பார்த்தீங்களா? நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். பிதாவினுடைய கிரியையை, அந்த அன்பை நாம் குமாரன் வழியாக பகிர்ந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இன்னும் அந்த சுதந்திரத்தில் எப்படி கைவிடாமல் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கிட்டார். கவனிங்க, அதான் 1:13 கொலோசியரில் சொல்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சிருக்க தெரியலும். உள்ளே புகுந்து இருக்கிறோமா, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டோமா தெரியலும். ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், முழுக்க ஞானஸ்தானம் எனக்கு தேவையில்லை, அது ஓம்பாடுப்பா. அதான் தெளிவாக சொல்கிறார். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அதுலேயும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தவர்களாக ஜீவிக்கிற அனுபவம் வேண்டி இருக்குது. எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எல்லா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்றார். எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இல்லதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதான் மனக்கண்ணெல்லாம் திறக்கணுங்கிறாரு. அதிலே அடுத்த வசனத்தில் தாம் கிறிஸ்துவை மருத்துவமிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய வல்லமையை மகா மேன்மையான மகத்துவம் இல்லதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவர் நெகிழ விடுவாரா, நம்மளை கைவிடுவாரா? இப்படி செய்கிற தேவன். ஆகவே தான் இந்த காலங்களில் இதை குறித்து பார்த்தோம். தேவன் நம்மை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். அல்லேலூயா. பயப்படாத, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனே, எங்களை நீர் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறப்பா. பூமியிலே எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய ஜனமாக இருக்கும்படிக்கு அதிலும் சிறப்பாக அப்பா உம்முடைய சுதந்திர வீதத்தில் நாங்கள் பங்கடையும்படிக்கு உம்முடைய வீட்டாராய், உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய், உம்முடைய குமாரனாய், உம்முடைய குமாரத்திகளாய் நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோப்பா. ஆவியானவரும் எங்களுக்கு அதை சாட்சியாய் கொடுக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நீர் இந்த பூமியில் எங்களை நெகிழ விடாமலும் தகப்பனே கைவிடாமலும் இருந்து பரிசுத்தத்திற்குள் எங்களை வழிநடத்தி நீதிக்குள் வழிநடத்தி தகப்பனே அப்பா உம்முடைய குமாரன் வழியாக நாங்கள் உம்மிடத்தில் வந்து சேரத்தக்கதாய் இல்லை அதிகமாய் பலனைத்தார். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முற்றிலும் காத்துக்கொள்ளும். இந்த வேளையிலும் செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் என்ன பலவீனத்தில் இருந்தாலும் தேவரீர் நீர் அவர்களை விடுவியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502
Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 110177951001. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.